friends, welcome to NVT Samayal. NVT Samayal நம்ம ஊர் ஷாப்ல நாங்க தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் காரம்லாம் போட்டோம். சூப்பரா சேல்ஸ் ஆயிட்டு இருந்தது. தொடர்ந்து ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் போட்டுட்டு தான் இருக்கோம். தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த வாரம் என்ன ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா பூங்கார் இடியாப்ப மாவு, மாப்பிளை சம்பா முறுக்கு மாவு, கருப்பு உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்கே கோதுமை மாவு, பாய் வீட்டு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, பூங்கார் தோசை மாவு, மில்லட் சத்து மாவு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NVT சமையல். NVT சமையலில் இன்றைக்கி நாம் ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே கால் வலி மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. இப்போ அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த மேலே இருக்கிற அந்த தோல் இதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி சூப் போட போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் போல் இஞ்சி ஒரு துண்டு, இதெல்லாம் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். என்ன புதுசாக இருக்குது இது? நான் இப்போ தீபாவளிக்கு இந்த மிக்ஸி வாங்கினேன். அது ஆமாம், அந்த மிக்ஸி ரொம்ப என்னை ட்ரபுள் பண்ணிக்கிட்டே இருந்தது. எனக்கு காலையில் எழுந்திரிச்சு அதோட ரொம்ப டென்ஷனாக நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒன்று மிக்ஸி வாங்கி கொடுங்க, இல்லைனா நான் சமையலே செய்ய மாட்டேங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன். என்னால் முடியலை. அந்த பழைய மிக்ஸி ஸ்டார்ட் பண்ணாவே ஸ்டார்ட்டே ஆகலை. ரொம்ப நான் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப எனக்கு இதாகிடுச்சு. நீங்கள் முதல்ல எனக்கு மிக்ஸியை வாங்கி கொடுங்க, எனக்கு தீபாவளிக்கு வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் மிக்ஸி வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ குக்கரில் நல்லா க்ளீன் பண்ண அந்த காலை சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்சது மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது அரிசி கழுவுன தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு தடவை அரிசியை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துக்கணும். இது நல்லது, இது சூப்புக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நான் சிம்மிலே வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நான் இதை வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு அப்படியே வச்சுடுவேன். நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் இதுலேயே அப்படியே இருக்கும். நாளைக்கு காலையில் தான் எடுத்து குடிக்கணும் சூப்பு. அப்படின்னா தான் அந்த எண்ணெயெல்லாம் அதில் இறங்கி நல்லாயிருக்கும். சூப் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் வெந்தோடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓவர் நைட் அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு காலையில் தான் இதை ஓப்பன் பண்ணுவேன். NVT சமையலில் இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்ககிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்போ புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. இப்ப காலையில எந்திரிச்சவனே கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பார்க்கலாம். பாருங்க
அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து அப்படியே மேலே நிற்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த எலும்பு இதுக்கெலாம் நல்லது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஊற்றி நமக்கு பிடிக்க வேண்டியதுதான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த அதெல்லாம் நல்லா வெந்திருக்கு கறியெல்லாம். அதே அப்படியே தோல்லாம் அப்படியே கலண்டு விழுகுது. இப்போதான் நல்லா தெரியுது அந்த எண்ணெய் இது தெரியுது. சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே எல்லாருக்கும் கப்பில் ஊற்றி கொடுத்துடலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.